கைஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியில சிறப்பு தமிழுக்காக ஒன்லைனர் புக் விட்டுருக்காங்க. அந்த புக்கை பத்தின ரிவ்யூ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து புக் கவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். விடிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழ் 11th 12th ஸ்டாண்டர்டுக்காக பெஸ்ட் ரிவிஷன் புக்கு. எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு பாருங்க. மொத்தம் 2273 கொஷின்ஸ், அதாவது 2273 கொஷின் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே வந்து குரூப் டூ ஏ, குரூப் 4 புதிய சமச்சீர் புத்தகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. லைன் பை லைன் கொஷின்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கும் இதில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் அந்த மாதிரி டிஎன்பிசி அகாடமின்னு சொல்லிட்டு முயற்சி பயிற்சின்னு சொல்லிட்டு அங்கே இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிறப்பு தமிழ் 11th 12th சரி புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 11th 12th எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. 11th சிறப்பு தமிழில் வந்து இயல் 1லேருந்து 5 வரைக்கும் 1192 கொஷின்ஸும். நெக்ஸ்ட் வந்து 12th பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 to 5 1081 கொஷின்ஸ். மொத்தம் நமக்கு 2273 கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூடியூப் லிங்க்குக்கும் வெப்சைட் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். சேனலோட வெப்சைட் லிங்க், யூடியூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. புக் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்க. புத்தகத்தின் பெயர் நமக்கு தெரியும், சிறப்பு தமிழ், அதாவது அட்வான்ஸ் தமிழ்னு சொல்லுவாங்க. 11th 12th ஆக்சுவலாக வந்து அப்புறம் அவங்க சாரோட பேர். அதுக்கப்புறம் பாருங்க, ஆக்சுவலாக வந்து எவ்வளோ வந்து பக்கங்கள் அப்படின்னா நமக்கு 132 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முதல் பதிப்பு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. 2025 to 26 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தான் வந்து உங்கள் புக் வந்து அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழுக்கான ஃபர்ஸ்ட் புக் இதுதான் நமக்கு பாருங்க. 11th சிறப்பு தமிழ் கொடுத்துருக்காங்க. வினாக்கள் பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இயல், இயலோட தலைப்புகள், அதில் வந்து எவ்வளோ வினாக்கள், பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இயல் 1 அப்படின்னா வந்து கவிதை இயல் கொடுத்துருக்காங்க. 223 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 2லேருந்து 14 இன் பிட்வீன் 13 வரைக்கும் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 2 பாருங்க, கதை இயல் 188 கொஷின், அதாவது 188 கொஷின்ஸ் 14வது பேஜ் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இயல் 3 வந்து அரங்கவியல் 188 கொஷின்ஸ். இயல் 4ன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணவியல் 343 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இயல் 5 அப்படின்னா ஊடகவியல் 250 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 11th மட்டும் 1192 கொஷின்ஸ் வந்துடுது 11th சிறப்பு தமிழில் மட்டும். நெக்ஸ்ட் 12th பாருங்க. 12th சிறப்பு தமிழ் அப்படின்னா இயல் 1 கவிதையியல் 390 கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து இயல் 2 கதை இயல் அப்படின்னா 150 கொஷின். இயல் 3 வந்து அரங்கவியல் 207 கொஷின் கொடுத்துருக்காங்க. இயல் 4 வந்து இலக்கணவியல் 124 கொஷின் கொடுத்துருக்காங்க. இயல் 5 ஊடகவியல் 210 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 12th மட்டும் 1081 கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ 11th 12th சேர்த்து தான் நமக்கு பாருங்க 2273 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எங்கிட்ட 11th சிறப்பு தமிழ் புக்கும் 12th சிறப்பு தமிழ் புக்கும் இருக்குது. நான் ஏன் ஆன்லைனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ சிறப்பு தமிழ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6 இயல் கொடுத்துருப்பாங்க. 6வது இயல் மட்டும் அவங்க கொடுக்கல, ஏன்னா 6வது இயல் வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அந்த 5 இயல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் கவிதை ஓர் பார்வை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஜஸ்ட் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே அகமும் புறம் சாரா சங்ககால கவிதைகள் வந்து 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து ஆசிரியப்பா வஞ்சிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா நம்ம அண்டர்லைன் பண்ணி நம்ம நோட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க. அறநூல்கள் அப்படின்னா வெண்பா, திருக்குறள், ஸோ இந்த மாதிரி மக்களின் வாழ்க்கை, இந்த மாதிரி நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறது. பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு புக் இருக்கும்போது பாருங்க எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி கொஷின் மேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஒன்ஸ் படிச்சுட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக அதை ரீட் பண்ணிட்டோம். நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கிற நோட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் தனித்தனியாக கொடுத்துருமா 11th சிறப்பு தமிழ் அது கொடுத்தது அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் இயல் 1. ஆக்சுவலாக இங்கே வந்து மொத்தம் டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இங்கே அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, மொத்த வினாக்கள் 120, சிறப்பு வினாக்கள் 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து 6th to 10th அவங்களோட புக்கு தான். ஸோ இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கணும், பட் அவங்க கொடுக்கல. பட் அது வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா நம்ம கொஷின்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து படித்தது வந்து நீங்கள் இப்படி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இதெல்லாம் ரீட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். சப்போஸ் நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலை அப்படின்ற நமக்கு திங்கிங் வரும். ஸோ அதனால் ரிவிஷனுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ சிறப்பு தமிழ் வந்து குரூப் 4னாலும் சரி, குரூப் 2னாலும் சரி நமக்கு வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகுது. முதல்ல 2 to 3 கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ 7 to 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு சிறப்பு தமிழ்ல இருந்து மட்டுமே நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சிறப்பு தமிழுக்குன்னு சொல்லி ஒன்லைனர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விவி ஆன்லைன் டிஎன்பிசி அகாடமி அவங்க மட்டும்தான் வந்து வச்சிருக்காங்க. பாருங்க நான் வந்து அண்டர்லைன் பண்ணது பாருங்க. அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் டேஷ் நூல்களாம் 8 தொகை மற்றும் 10 பாட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ நீங்கள் எல்லாமே ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்லைனர். பாருங்க ஃபாண்ட் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து ஃபாண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா பாருங்க பாவின் 4 வகைகள் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம், ஏன்னா இங்க வந்து ஓல்டு புக்கோட நமக்கு வந்து இங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பாருங்க இதுல வந்து கொஞ்சம் ஃபாண்ட் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சம் அதோட சின்னதா இருக்க மாதிரி லைட்டா அதோட ஒரு இன்ச் முன்னாடி இருக்க மாதிரி எனக்கு ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒன்லைனாக இருக்கும்போது நம்ம படிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்ம ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரியும். இல்லை அப்படின்னா நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஓகே அகைன் நம்ம வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களால் புக்குக்கு போகிறீங்க, எனக்கு புக் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒன்லைனர் புக்கே வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு இயல்ல வந்து 223 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். எதுவுமே அந்த மிஸ் ஆகாது. பாருங்க தனித்தனியாக எடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கவிதை ஒரு பார்வைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புற பாடல்கள், நெக்ஸ்ட் வந்து தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் பாருங்க சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவிய பா அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாருங்க புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் புக்குக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு பேஜாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வந்து மேலே வந்து தலைப்பாக மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பேஜாகவே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மித்தபடி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம கொஷின்ஸ் கொடுக்கல. ஸோ அது வந்து மேட்டர் கிடையாது. ஆனால் நம்ம கொஷின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வருது. ஸோ வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒன்லைனர் எதுக்கு நான் வந்து புக் இருந்துச்சு அவங்களோட நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் தென் தமிழ் வந்து மேஜர் ரோல் வந்து நமக்கு ப்ளே ஆகும் ஸ்கோரிங்கில். ஸோ வந்து நம்ம தமிழில் வந்து 95+ போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே படிக்கணும். நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் அப்படிங்கும். அட்வான்ஸ் தமிழ் அப்படிங்கும்போது ஸோ நமக்கு ஒன்லைனர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும்போதும் சரி, நம்ம படிச்சதுக்கப்புறம் தான் ரீகால் பண்ணும்போது நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், இதை ரீகால் பண்ணுறதுக்கு ஓகே, இல்லை நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க பேப்பர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இது வந்து அரங்கவியல் L3னா பாருங்க நவீன நாடக குழுக்கள் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆசிரியர் நாடகங்கள் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுவுமே வந்து அவங்க மிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பேஜஸ் பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து உடனே எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம வந்து மார்க்கர் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மார்க்கர் யூஸ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா என்னோட பழைய புக் வந்து இவங்கள்ட்ட வாங்கின 6th to 10th புக் இருக்கு. ஸோ லிட்டரலி பாருங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் எடிஷன் வாங்கினேன் 23 நினைக்கிறேன் நான். பாருங்க 23ல வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வாங்கின எடிஷன். ஸோ அதனால் வந்து லிட்டரலி எல்லாமே ஃபுல்லாக லைன் பை லைன் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மார்க்கர் லைன் பை லைன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேஜஸ் எதுவுமே ஆகாது. பின்னாடி வந்து அந்த ஷேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பாருங்க பின்னாடி எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒன்னே வந்து மிஸ் ஆனது என்ன அப்படின்னா வந்து கலைச்சொற்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ கலைச்சொற்கள் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இங்கே மிஸ் ஆகிருக்கு, வேற எதுவுமே மிஸ் ஆகலை. ஆக்சுவலாக புக்குக்குள்ளே வந்து பிறமொழி சொற்கள் அறிவோம்ன்றதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புக் பேக்கில் ஏதாவது பிறச்சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா, ப்ராவப் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கலைச்சொற்கள் நம்ம தனியாக போவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நியர்லி வந்து ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் நமக்கு வந்து 60 கலைச்சொற்கள் இருக்கும். ஸோ கலைச்சொற்கள் மட்டும் அவங்க கொடுக்கல. மித்தப்படி வேறு எதுவுமே மிஸ் பண்ணலாம். அவங்க மித்த எல்லா கொஷின்ஸுமே எடுத்திருக்காங்க. மேபி நமக்கு வந்து குரூப் 4 2024, குரூப் 2 2024, அப்புறம் வந்து குரூப் 4 2022. ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கலைச்சொற்கள் வந்து நமக்கு 10th 11th அந்த மாதிரி கேட்டனால மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ் தமிழில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா வந்து அந்த கலைச்சொற்கள் மட்டும் தான் கொடுக்கல, மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் தமிழ் வந்து இப்போ ரொம்ப நீங்கள் டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும்.
நீங்கள் வந்து அந்த வீடியோ கூட பார்த்தா தெரியும் சாரோட வீடியோ. ஸோ வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆக்சுவலாக வந்து பாருங்கள், நமக்கு வந்து இயல் 5லாம் வந்து ஊடகவியலாம் மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க. இயல் 4 வந்து இலக்கணவியல், இது கொஞ்சம் இம்பார்ட்டன். அது வந்து ஊடகவியல் வந்து மேக்ஸிமம் நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அவுட் ஆஃப் போர்ஷனில் ஸோ ஏதாவது கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சார் வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 11th 12th புக் வேறு, 11th 12th சிறப்பு தமிழ் வேறு. ஆக்சுவலாக நான் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன் தமிழுக்கு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3க்குமே வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன் வித் பேஜ் நம்பர்ஸ். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓல்டு புக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், 11th 12th புக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வந்து 2024 நடந்த குரூப் 2, குரூப் 4, 2022 நடந்த குரூப் 4 வந்து கொஷின் அனாலிசிஸ் நான் போட்டிருக்கேன். அட்வான்ஸ் தமிழ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, நியூ புக்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, ஓல்டு புக்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து பிகினராக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். சிறப்பு தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நியூ புக்கு, ஓல்டு புக் அந்த மாதிரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருது, எந்த ஏரியாவிலேருந்து வருது. ஸோ நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிடலாம் அதிலே. அதேமாதிரி புக் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சில பேர் நீங்கள் நினைக்கலாம், ஆர்டர் பண்ணால் ரொம்ப டைம் ஆகுமான்னு சொல்லிட்டு. நான் சாட்டர்டே வந்து அரௌண்ட் ஆஃப்டர்நூன் பண்ணேன்னு நினைக்கிறேன். 1 o'clock to 12:30. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணேன் சாட்டர்டே. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து வெனஸ்டே இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock 1:20 அந்த மாதிரி அரௌண்ட் 1:30க்குள்ளே எனக்கு புக்கே வந்துருச்சு. ஆனால் பட் சார் எனக்கு மெசேஜ் பண்ணால் நாங்கள் 19 வந்து கொரியர் பண்ணுவோம், உங்களுக்கு 25க்குள்ளே கிடைக்கும். 25 கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இதோட ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 250 தான். உங்களுக்கு ரேட்டு 250. பாருங்க, அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, சார் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் பே பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. சாரி கைஸ், ரொம்ப நேரம் பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை ஏன் அப்படின்னா வந்து ஒரு புக் வாங்குறோம் அப்படின்னா வந்து சில பேர் நினைப்பாங்க ஃபுல் ரிவ்யூ சொன்னால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஏன்னா அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். பேப்பர் குவாலிட்டியும் சரி, கொஷின் ஸ்டாண்டர்டுமே சரி எனக்கு ஒர்த்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் புக் வந்து அட்வான்ஸ் தமிழுக்கு இது தான். அதெல்லாம் புக் வந்து இப்போ நமக்கு டிமாண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த ஆன்லைன்லேயே படிக்கலாம். புக் வந்து உங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக இதை படிக்கலாம். ஸோ ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.